மாதமட்டி ரங்கராஜ் அண்ட் முதல் மனைவி ஸ்ருதி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து 10th ஆனுவல் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ பேசும் பொருளா இருக்கு. மாதமட்டி ரங்கராஜுடைய முதல் மனைவி தான் ஸ்ருதி. இவங்க ரங்கராஜுடைய உறவினர் பெண் தான். அண்ட் இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இந்த சூழல தான் மாதமட்டி மெஹந்தி சர்க்கஸ் என்ற படத்துல நடிச்சாரு. இதை தொடர்ந்து சில படங்கள் நடித்தாலும் அதே சமயம் கேட்டரிங் சர்வீஸும் பண்ணிட்டு வராரு. சமையல் மூலமாவே ரொம்பவே பிரபலமாகிருக்காரு. அண்ட் இப்போ குக்கு வித் கோமாளி ஷோவுடைய ஜட்ஜாவும் இருக்காரு. இந்நிலையில தான் தன்னை 2வது திருமணம் செய்து கொண்டதான் காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசல்டா சோஷியல் மீடியாவில் சில ஃபோட்டோஸை ஷேர் பண்ணாங்க. இந்த விஷயம்தான் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிர்ச்சி கொடுத்தது. இத்தனைக்கும் மாதமட்டி அவருடைய முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணலை. இந்த காரணத்தினாலேயே 2வது திருமணம் செய்து கொண்டது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தினுச்சு. இப்படி இருக்க சூழல தான் 6 மாதம் கர்ப்பமா இருப்பதா கிறிசல்டா தெரிவிச்சது மேலும் அதிர்ச்சி கொடுத்தது. அவர் தன்னை கர்ப்பமாக்கிட்டு திருமணம் செஞ்சுட்டு இப்போ என்னை விட்டு போயிட்டாருன்னு சோஷியல் மீடியால சொன்னது மட்டும் இல்லாம கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரங்கராஜ் அண்ட் ஜாயும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட பிரைவேட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்நிலையில இந்த வீடியோவுக்கு ஜாய் கிறிசல்டா ஒரு கேப்ஷனும் கொடுத்திருந்தாங்க. அதுல தன் குழந்தைய சுமந்த பெண்ணை ஏமாற்றக்கூடிய ஒரு ஆண் யாரையும் ஏமாற்றுவான்னு கேப்ஷன் கொடுத்திருந்தாங்க. அண்ட் தொடர்ந்து ஜாய் கிறிசல்டா அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனா மாதமட்டி ரங்கராஜ் தரப்புல இருந்தோ அவருடைய மனைவி தரப்புல இருந்தோ எந்த விதமான பதிலும் இது வரைக்குமே சொல்லல. இப்படி இருக்க சூழல தான் மாதமட்டி ரங்கராஜுடன் தான் எடுத்துக்கிட்ட திருமண போட்டோஸ் அண்ட் பிரைவேட் போட்டோஸ்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதோட அந்த போட்டோ கூட ஒரு கேப்ஷனும் போட்டிருக்காங்க. அதுல அவள் உயிர் கொடுத்தது ஒரு உறவுக்காக, அவன் ஆட பார்த்தது ஒரு விளையாட்டுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் வேகமாக பரவிட்டு வருது. இந்நிலையில மாதம்பட்டியும் அண்ட் முதல் மனைவி ஸ்ருதியும் இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் தான் மாதம்பட்டி மனைவின்னு 10th ஆனுவல் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஜாய் கிறிசல்டா ஒரு பக்கம் மாதம்பட்டி தன்னை திருமணம் செஞ்சு கர்ப்பமாக்கி இப்ப ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு வராங்க. அண்ட் அந்த சமயத்துல தான் மாதம்பட்டி ஸ்ருதி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராருன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்நிலையில எங்களுக்குள்ள விவாகரத்துலாம் இல்ல, மனைவி என்ற உரிமை எனக்கு மட்டுமே இருக்குன்னு சொல்லும் விதத்துல எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா ஸ்ருதி மாதம்பட்டியுடன் அவார்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துருக்காங்க. அண்ட் இப்போ மாதம்பட்டியும் ஸ்ருதியும் சேர்ந்து வாழ்ந்துட்டு வருவதா தெரியுது. இதன் காரணமாக தான் ஜாய் கிறிசல்டா இப்போ மாதம்பட்டி மேலே புகாரும் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் சட்டப்படி பார்த்தா மனைவி என்ற உரிமை ஸ்ருதிக்கு தான் இருக்கு. அண்ட் ஜாய் கிறிசல்டாவுடன் நடந்த திருமணம் செல்லாதுன்னு பிரபல வக்கீல் தரப்புலையும் சொல்லப்படுது. அண்ட் அதே சமயம் கிறிசல்டா வயிற்றுல வளர்ற குழந்தை DNA டெஸ்ட் மூலமா மாதம்பட்டியுடையதுன்னு நிரூபிக்கப்பட்டா சொத்துரிமை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.